என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவிலே மொரட்டு அடிமை எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி. முரட்டு அடிமைங்கிறத விட காண்டாமிருகம் அடி. காண்டாமிருகம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த அடிமை அவர். அதனால் முரட்டு அடிமைங்கிறது 100% உண்மை தான் அது. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. முரட்டு அடிமைன்னா பின்ன என்ன, டேபிளுக்கு சேருக்கு அடியில் பூந்து போய் பதவி வாங்கிக்கிட்டு இப்போ இருக்கிற கேஸு, கொடநாடு கேஸு, அந்த கேஸு, அவர் சம்மந்தி எடுத்த கான்ட்ராக்ட் ஊழல், இது எல்லாம் வந்து மோடி கையில் ஃபைல் இருக்குது. அவர் எப்போ தட்டி தூக்கி நம்மளை உள்ளே வச்சுருவாங்களேன்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இவர் ஆமம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் உலகத்திலேயே கட்சிக்கு வரி கட்டுற கட்சி திமுக காரன் கட்சி. இப்போ நம்மளை விட அதிகமாக பணம் வச்சுருக்கிறவர் மோடி. அவர் டாக்ஸி கட்டுறாரான்னு கேளுங்க, அவர் கட்சிக்கு பிஜேபிக்கு கிடையாது. நம்ம தான் வரி கட்டுறோம், நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்போம், நம்ம ஊழலும் செய்ய மாட்டோம். அதனால் வந்து எங்களை ஒன்றும் டச் பண்ணிக்க முடியாது. ஊழல் தண்டனை வாங்கி இது ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடுத்தாங்க பாரு தண்டனை 18ல், அந்த மாதிரி யாருக்காவது திமுக தண்டனை கொடுத்துருக்காங்களா சிஎம்க்கு?